தமிழகம் மற்றும் புதுவை ஒரு தொகுதியோடு சேர்த்து 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவை ஒரு தொகுதியோடு சேர்த்து 40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெறும் என்றார். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பூஜ்ஜியத்தை தான் கொடுத்தார்கள் எனவும் அப்போது அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற ஒரு தேர்தல் என்றும், இந்த தேர்தலில் வென்றால்தான் மத்திய அரசிடம் அதிக நிதியை தமிழகத்திற்கு பெற்று வர முடியும் என்றும் கூறினார். இன்னைக்கு எவ்வளவோ துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது, வேளாண்மை துறை இருக்குது, பல துறை இருந்தாலும் மருத்துவத்துறை இருக்குது. எல்லா துறை காட்டிலும் இன்னைக்கு கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். அதனால இன்னைக்கு கல்வி கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்குது. அதனால எதிர்காலத்தில் நம்முடைய தமிழகம் விஞ்ஞான உலகமாக மாறும். அப்படி வீணாக கலக்கின்ற நீரை அங்கங்கே தடுப்பு அணை கட்டப்பட்டு பருவகாலையில் பெய்கிற மழைநீர் முழுவதும் சேமித்து இருப்பதற்கு 1000 கோடி ரூபாய் 3 ஆண்டு கால திட்டம் தீட்டப்பட்டு இன்னைக்கு அந்த பணியை துவக்கப்படுகிறது. வெற்றி பெற செய்து வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஒரு நிலையான ஆட்சி மத்தியில் ஏற்பட வாக்களிப்பு மாம்பழ சின்னம் வாக்களிப்பு. முன்னதாக வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்தை ஆதரித்து பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவையும் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலினையும் கடுமையாக சாடி வாக்கு சேகரித்தார். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே திமுகவினர் ரவுடிசத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டிய பழனிசாமி, இவர்கள் ஆளும் கட்சியாக வந்தால் தமிழகத்தின் நிலை என்னவாகும் என அச்சம் தெரிவித்தார். அதனால் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மத்தியில் நிலையான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் எனவும் அப்போது அவர் கூறினார். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழகம் முதலிடத்தில் வகிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். வேலூர் மாவட்ட மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தாங்க. அந்த காவிரி தண்ணீரை பிரச்சனை வருகிறது கூட திமுக கண்டுக்கல. ஆனா மாண்பு அம்மாவர்கள் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தை நல்ல தீர்ப்பு பெற்று விவசாய வீட்டை பாதுகாத்து இங்க கூட பாலம் இருக்குது. இந்த பாலத்துல இங்க 16 வருஷம் பொதுப்பணித்துறை அமைச்சராக என்ன பாருங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சொட்டு நீர் போல வீணாக கூடாது என்பதற்காக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது. அதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிடுவோம். 1000 கோடி. அதேபோல் திருவண்ணாமலை வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, திமுக ஆட்சியில் மின்வெட்டு அதிகமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே ரவுடிசம் செய்யும் திமுகவினர் ஆளும் கட்சியாக வந்தால் தமிழகத்தின் நிலை என்னவாகும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சரியான முறையிலே நிர்வாக திறமையற்ற அரசு ஆண்ட காரணத்தினாலே எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும்னே தெரியாது. அதை கடுமையான மின்வெட்டு அம்மா பதவியேற்றாங்க 2011. அப்போ அம்மா தெளிவா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, 3 ஆண்டுகள தடையில்லா மின்சாரம் தமிழகத்திலே வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே. அதே போல 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரத்தை தமிழகத்துக்கு தந்தாங்க. அதே வழியில அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு மின்மிகை மாநிலம் உபரி மின்சாரத்தை தமிழ்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். உபரி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு திறமை மிக்க நிர்வாகம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அதிகமா மின்சாரம் உற்பத்தி செய்த காரணத்தினால மத்திய அரசு விருது கொடுத்திருக்கு. அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ததற்காக விருதை பெற்றிருக்கின்றோம். அவருடைய ஆட்சியில மின்வெட்டு, நம்முடைய ஆட்சியில தாராளமான மின்சாரம் விருதை பெற்றிருக்கின்றோம். அதே போல வேளாண் பணியில சிறந்த முறையில நிர்வாக திறமையின் காரணமாக செயல்பட்டதின் விளைவாக தொடர்ந்து கிஸ் கர்மான் விருதை பெற்றிருக்கின்றோம்.